இந்த டெல்லி பிளாஸ்ட் நடந்ததுல I-20 கார்ல அதில் வந்துட்டு வெடிக்க வச்சது உமர் நபி அப்படின்ற ஒருத்தன் வந்துட்டு கன்ஃபார்ம் செய்யப்பட்டுச்சு. ஆனால் இந்த உமர் நபிக்கு யார் அடைக்கலம் கொடுத்தா? இந்த உமர் நபிக்கு தேவைப்படுற விஷயங்களை யார் பண்ணி கொடுத்தா? அதாவது உமர் நபிக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்ட் அது வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லி நம்மளோட என்ஐஏ ஏஜென்சி வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் ஜஷீர் பிலால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆள். இந்த ஒரு நபி, இந்த உமர் நபிக்கும் ஜஷீர் பிலால் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றத பார்க்கும்போது வழக்கம் போல அந்த அல் ஃபலா யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு யூனிவர்சிட்டி காலேஜில் தான் இவங்களுக்கு வந்துட்டு பழக்கம். சரி, இந்த ஒரு ஜஷீர் பிலால் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்டா, உமர் நபி அப்படின்றவங்க வந்து டீச்சர். ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு டீச்சருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணி இந்த ஒரு டெரரிஸ்ட் பிளாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு சைடாக வந்துட்டு அவனோட பங்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அவனை வந்துட்டு கைது பண்ணி இன்ட்ராகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு ஓப்பனாக உடைச்சிருக்கான். இந்த ஒரு உமர் அப்படின்னு சொல்லப்படுறவன் வந்துட்டு என்னென்னலாம் பண்ணான், அவன் வந்துட்டு இந்த ஒரு ஜஷீர் பிலால் கிட்ட என்னென்னலாம் வந்துட்டு வேலையை வாங்கினான் அப்படின்னு சொல்லி A to Z இப்போ இந்த ஒரு பிலால் அப்படின்றவன் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல ஏகப்பட்ட விஷயங்களை ஓப்பனாக உடைச்சிருக்கான். அதில் முதல் விஷயம் என்ன சொல்றான் அப்படின்றப்ப பார்க்கும்போது, நீங்க அந்த I-20 கார் ஒன்று பிளாஸ்ட் ஆயிடுச்சு, அதுக்கு அப்புறமா ஃபோர்ட் ஈகோஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கார் வந்துட்டு கைப்பற்றினாங்க. இதே போல கிட்டத்தட்ட இந்தியாவில் 30 கார் இருக்காங்க. ஸோ இந்த 30 கார் தான் இந்த ஒரு இந்தியா முழுக்க அங்கங்கே நிப்பாட்டி வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களோட பிளான் அப்படின்றது இருக்கு. ஸோ எப்படி பாருங்க, 30 இடம் வரைக்கும் கிட்டத்தட்ட இந்தியாவில் பிளாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஒரு உமர் நபி அப்படின்னு சொல்லப்படுற பின்னாடி இருக்கிற ஆட்கள் பேக் டு பேக் பண்றதுக்கான ஒரு பிளானிங் இருந்து தான். ஸோ இதை தான் வந்துட்டு இப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டிருக்கு. இந்த 30 காரையுமே அடுத்தடுத்து வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ற ஒரு வேலையில இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த 30 கார் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பிளான் ஒரு சைடு பண்ணாங்களா, அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரோன் மூலியமா இது வெடிகுண்டு பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஏன் பிளான் பண்ணுறாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது, இப்போ ஒரு கூட்ட நெரிசலில் இருக்குது, ஒருத்தன் வந்துட்டு அந்த கூட்ட நெரிசலில் தாண்டி போயிட்டு ஒரு பாமை வெடிக்க வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். ஸோ இதனால் ட்ரோன் மூலியமாக நம்ம இந்த கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் மற்ற விஷயத்துக்கெல்லாம் விளாக்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல ட்ரோன் கேமரா, அந்த ஒரு ட்ரோன் மூலியமா இந்த ஒரு வெடிகுண்டை கட்டி வச்சு பொதுமக்கள் இருக்கிற இடத்துல வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு பிளான் ஒரு சைடு போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா மூணாவது விஷயம் என்ன தெரியுமா, நம்ம அயோத்தியா டெம்பிள் ஒன்று ஓப்பன் பண்ணாங்கல்ல, ராமரது, ஸோ புது டெம்பிள், ஸோ அந்த ஒரு கோயிலையுமே இந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கான். ஸோ இந்த பஷீர் பிலால் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஆள் ஏகப்பட்ட விஷயங்களை அடுத்து உமர் என்னென்னலாம் பண்ண இருந்தான், அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி போட்ட பிளான்லாம் என்ன, யார் கூட இவன் வந்துட்டு தங்கி இருந்தான் அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக சொல்லும்போது, இதே ஒரு யூனிவர்சிட்டி அதே காலேஜில் வந்துட்டு ஒரு எலக்ட்ரீஷியன் ஒருத்தன் இருக்கானா, அந்த ஒரு எலக்ட்ரீஷியன் கூட உமருக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது. இந்த ஒரு உமர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதுக்கு அப்புறமா எலக்ட்ரீஷியனும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி, சரி ஓகேங்க நீங்க தங்கறதுக்கு நான் இடம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி யாருக்குமே சந்தேகம் வராத ரொம்ப கேஷுவலா அந்த வீடை பார்த்தாலே கிட்டத்தட்ட யாரும் அவ்வளவு சீக்கிரத்தில் வந்துட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப பழைய வீடா ரொம்ப ஒரு டர்ட்டியா இருக்கிற வீடா பார்த்து உமர் நபிக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கான் அந்த எலக்ட்ரீஷியன். அந்த ஒரு வீட்டில் போயிட்டு உள்ளுக்குள்ள அந்த உமர் நபிக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களும், லேப் ஐட்டம்ஸ், அதே போல இந்த வெடி பொருட்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களுமே வந்துட்டு இந்த எலக்ட்ரீஷியன் மூலியமா வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு எல்லாமே வீட்டுக்குள்ள கிடைக்க ஆரம்பிச்சுது. ஸோ இதனால அந்த ஒரு உமர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றப்ப பார்க்கும்போது வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன லேப் செட்டப் ஒன்று வச்சிருக்கான். அந்த லேப் செட்டப்ல வந்துட்டு அந்த கெமிக்கல் பாம்லாம் வச்சு தானே வெடிச்சாங்க, அந்த கெமிக்கல் பாம்பை வந்துட்டு ட்ரையல் பார்க்கறதுக்கான சில விஷயங்களை வீட்டுக்குள்ளேயே நடத்தியிருக்கான் ரொம்ப மாசமா. அதுக்கப்புறமா அந்த கெமிக்கலுக்கான அந்த ஒரு ஃபார்முலாவை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்க இந்த ஒரு பாமையை கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு சின்ன லேப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அந்த லேப் மூலியமா சின்ன சின்ன ஒர்க்கு சின்ன சின்ன டெஸ்டிங் எல்லாத்தையும் பண்ணி ஃபைனலாக ஒரு பாமை உருவாக்குறதுக்கான மொத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே வந்துட்டு இது மூலியமா தான் இந்த வீட்டுக்குள்ள தான் உமர் அப்படின்றவங்க வந்துட்டு பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. சரி, இந்த உமர் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் செய்யறதுக்கான பணம் எங்க வருது, ஃபண்டு யார் தரா அப்படின்றப்ப பார்க்கும்போது அதுக்குமே வந்துட்டு அவங்க என்ன சொல்றான் அப்படின்றப்போ, இந்த ஒரு பணம் இவ்வளோ விஷயங்கள் செய்யறதுக்கான மொத்த பணமுமே வந்துட்டு ஃபாரின்ல இருந்து வர இன்வெஸ்ட்மெண்ட்டா, அதாவது என்ன ட்ரஸ்ட் மணியா, வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு நல்ல விஷயத்துக்காக அந்த ஒரு காசை வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட் மூலியமா போட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ட்ரஸ்ட் மூலியமா வந்துட்டு அந்த ஒரு பணத்தை எடுத்து இவங்க இந்த மாதிரி ஒரு தவறான விஷயத்தை வாங்கி தவறான ஒரு தீவிரவாதத்தை வந்துட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் இவங்களுக்கு இந்த பணம் அப்படின்றது கொடுக்குறவங்க ஏதோ நல்ல விஷயத்துக்கு கொடுக்குறாங்க, ஆனா இவங்க தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க. ஸோ இப்படிதான் இவங்களுக்கு ஃபண்ட் அப்படின்றது வர ஆரம்பிச்சது. இப்படிதான் வந்துட்டு ஏகப்பட்ட கார்கள் அந்த வெடிகுண்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க வாங்குறாங்க. இது கூட இவங்க சம்பாதிக்கிற பணமும் இதுல வந்துட்டு இன்வால்வ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. சில கரன்சி எல்லாம் பிட்காயின் மூலியமாவும் வந்துட்டு
வந்துட்டு டிரான்சாக்ஷன் நடக்குது ரொம்ப சீக்கிரட்டா அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. சரி, இது வந்துட்டு பேமெண்ட் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு உமருக்கு வந்துட்டு அவ்வளவு சீக்கிரத்தெல்லாம் வந்துட்டு இந்தியாவில் வந்து நம்ம யூடியூப்ல போட்டா கூட இல்ல ChatGPT போட்டா கூட வந்துட்டு எப்படி வெடிகுண்டுகள்லாம் தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வராது. ஆனா இவனுக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லப்பட்டதுன்னா, இந்த ஒரு உமர் அப்படின்றவங்க வந்துட்டு இந்த ஜெய்ஷ் இ முகமதுக்கு அமைப்புக்கு கீழே வேலை செய்யறாங்க. இந்த ஜெய்ஷ் இ முகமது எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்காங்க. ஸோ பாகிஸ்தான்ல இருந்து இந்த டெலிகிராம் மூலியமா அதுக்கப்புறமா வேற ஏதோ ஒரு டார் ப்ரௌசர் டார்க் வெப் மூலியமா வந்துட்டு பாகிஸ்தான்ல சில பேர் உட்கார்ந்து உமருக்கு வந்துட்டு இப்படிலாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்ல இருந்து உட்கார்ந்து இந்த ஜெய்ஷ் இ முகமதோட மற்ற ஆட்கள் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ பாகிஸ்தான்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இந்தியாவுக்கு இந்த உமருக்கு வந்திருக்கு ஒரு டார்க் வெப் மூலியமா. ஸோ அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு தான் அவன் வீட்டுக்குள்ளேயே லேப் மாதிரி ஒரு சின்னதாக செட்டப் பண்ணி ஏகப்பட்ட டெஸ்டிங் எல்லாம் எடுத்து ஃபைனலாக இந்த ஒரு பாமையை வந்துட்டு உருவாக்கி இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்றாங்க. ஸோ அப்போ இந்தியாவில் இந்த உமர் அப்படின்றவன் பணம் எப்படி வந்ததுன்றது தெரிஞ்சிச்சு. அதே போல வந்துட்டு இந்த ஒரு செய்யறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் எங்கேருந்து வந்தது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஸோ இது முழுக்க முழுக்க இதுக்கு பின்னாடி பாகிஸ்தான்ல இருக்கிற இந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு சார்ந்தவங்க தான் இந்த உமருக்கு கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி உமர் மட்டும் கிடையாதுங்க, படிச்சவங்க டாப் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும் டாக்டர்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்தியாவுக்குள்ள ஊடுருவிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி உமர் மாதிரி ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்து ஸோ இதோட தொடர்ச்சியா ஏகப்பட்ட பேரை நம்மளோட இந்தியன் போலீஸாக இருக்கட்டும் நம்மளோட இந்தியன் ஆர்மிஸாக இருக்கட்டும் வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களா அரெஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸுமே இப்போ எப்படி இந்த பிலால் அப்படின்றவங்க வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன்ல மாட்டினானோ அதுக்கு அடுத்தது இப்போ எலக்ட்ரீஷியன், அதாவது அந்த உமருக்கு வந்துட்டு அடைக்கலம் கொடுத்த அந்த யூனிவர்சிட்டியோட எலக்ட்ரீஷியனுமே இதுல வந்துட்டு சம்மந்தப்பட்டிருக்கனால அவனையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு ஜஷீர் பிலால் அடுத்தது என்ன சொல்றான் அப்படின்றப்போ, இந்த ஒரு உமரை பொறுத்த வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் தான். அவர் வந்து என்னோட ப்ரொஃபசர், நான் வந்துட்டு ஸ்டூடெண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபஸரா வந்துட்டு இவர் வந்துட்டு சில விஷயங்களை எனக்கு சொல்றதுக்காக ஒரு ஸ்டடீஸ் ரிலேட்டடா பேச ஆரம்பிக்கும் போது தான் ரெண்டு பேருக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ஒன்று ஆயிடுச்சு. பட் இவர் வந்துட்டு எங்ககிட்ட ஏகப்பட்ட டெக்னிக்கல் லெவல்ல வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்களை கேட்கும்போது நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் லெவல்ல இருக்கிற விஷயங்களை நான் அடிக்கடி அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ இதனால உமர் என்ன நினைச்சுக்கிட்டானா, இந்த ஒரு பையன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் டெக்னிக்கல்ல, இவனை வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான வேலைகளை செய்யலாம்னு சொல்லி உமர் நினைக்க ஆரம்பிச்சாரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல இவர் வந்து தப்பான வழிக்கு வந்துட்டு என்ன பயன்படுத்துறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதும் நான் அந்த ஒரு பிளான்ல இருந்து ஒரு மிட் ஆஃப் த டைம்லயே நான் வெளியே வந்துட்டேன். ஸோ அந்த பிளாஸ்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் தப்பான நோக்கத்துல என்ன பயன்படுத்துறாரு அப்படின்றது தெரிஞ்சதும் நான் அதை விட்டு வெளியில வந்துட்டேன். மற்றபடி வேற எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ஒரு ஜஷீர் பிலால் அப்படின்றவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்திருக்கான். ஸோ இவன் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கிட்டத்தட்ட 30 காரு இதுக்கு பின்னாடி எலக்ட்ரிஷியன் அதுக்கு அடைக்கலம் கொடுத்தது, அதுக்கப்புறமா அவனுக்கு பாம் செய்யப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பாகிஸ்தான்ல இருந்து வந்தது, ஃபண்ட் எங்கேருந்து வந்தது, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரு ஜஷீர் பிலால் மூலியமா தான் ஏகப்பட்ட விஷயங்களை அடுத்தடுத்து வந்துட்டு தெரிய வந்தது பல இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு அப்புறமா. ஸோ இது கூட இந்த ஜஷீர் பிலால் அடுத்தது என்ன சொல்றான்னா, இந்த ஒரு I-20 நடந்த இந்த பிளாஸ்ட் வந்துட்டு ஆக்சுவலி அதுவே ஒரு பிளான்ல கிடையாதான். அந்த ஒரு காரை தனியா நிப்பாட்டி வச்சு வெடிக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் உமரும் அது கூட சேர்ந்து வெடிச்சதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்றப்போ, இந்த ஒரு பிளாஸ்ட் வெடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபரிதாபாத்ல இருக்கிற இடங்கள்ல வந்துட்டு போலீஸ் ரைடு விட்டதும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேரை வந்துட்டு அரெஸ்ட் செய்யப்பட்டாங்க. அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் உமருக்கு சம்பந்தப்பட்ட ஆட்களையுமே வந்துட்டு அரெஸ்ட் செய்யப்பட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உமர் பார்க்கும்போது சீக்கிரத்துல நம்மளையும் வந்துட்டு அரெஸ்ட் செஞ்சிருவாங்க, அதுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம நினைச்சதை செஞ்சு முடிச்சிடணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கான இந்த ஒரு பிளானிங்க லாஸ்ட்ல பயன் இல்லாம போயிடக்கூடாது. ஸோ இதனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல வந்துட்டு உமர் காரை வச்சு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஃபைனலா இந்த ரெட் ஃபோர்ட் வாசல்ல முன்னாடி அந்த சிக்னல் முன்னாடி நின்று இந்த ஒரு வெடிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது. ஸோ இப்படிதான் வந்துட்டு உமர் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஜஷீர் பிலால் இந்த ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சார். ஸோ இப்படிதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்டா இருந்த இந்த டெக்னிக்கல் லெவல்ல அதுக்கப்புறமா ஃபண்டு பத்தியான சில நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண இந்த ஒரு ஜஷீர் பிலால் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் சொன்ன பல இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் போயிருந்தாலும் ஜஷீர் பிலால் அடுத்தடுத்து நிறைய பேரை சொல்லும்போது இதுக்கு ஏற்ற மாதிரி போலீஸும் வந்துட்டு ஏகப்பட்ட பேரை அரெஸ்ட் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லி. பட் இது வரைக்கும் என்ன மோட்டிவ்காக அவங்க வெடிக்க வச்சாங்க, எனக்கு இந்த மாதிரி நடந்ததுனால நான் இந்த ஒரு கோபத்தினால இதை பண்ண அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, அந்த காரணம் இது வரைக்குமே தெரியல. அந்த ஒரு காரணம் தெரிஞ்சவன் உமர் மட்டும்தான். அந்த உமருக்கு தாண்டி ஜெய்ஷ் இ முகமது அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு அமைப்புகளுக்கு மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் தெரியும். அதர்வைஸ் உமருக்கு உதவி பண்ண மற்ற யாருக்குமே பெருசா இந்த இன்ஃபர்மேஷன் தெரியல அப்படின்றது இன்வெஸ்டிகேஷன் பத்தி படிக்கும் போதே எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சது. ஸோ என்ன மோட்டிவ்காக இதை வெடிக்க வச்சாங்க அப்படின்றது தெரியல. ஆனா இது எப்படி வெடிக்க வச்சாங்கன்றது, இதுக்கு பின்னாடி இருந்த ஏகப்பட்ட பிளான்ஸ் என்ன அப்படின்றது இப்போ ஒன் பை ஒன்னா வந்துட்டு அவந்துகிட்டே வர விஷயங்கள் தான். இது ஒரு அப்டேட்டா உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு டெல்லி பிளாஸ்டுக்கான மொத்த அப்டேட்டுமே இது வரைக்கும் என்ன நடந்ததோ எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. இந்த ஒரு சம்பவத்தை பின்னாடி அந்த இவ்வளவு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இது போல தெரியாத பல விஷயங்களை நீங்க வெறும் 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்களும் அப்டேட்டாக இருந்துக்கலாம். ஸோ மறக்காம உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்துல காமிச்சுக்கோங்க. ஸோ இத்தோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை.